ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டிவைடரில் நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரளி செடி வச்சுருப்பாங்க. இந்த செடி எதுக்காக வச்சுருக்காங்க, என்னென்ன குறிப்புகள்லாம் இந்த செடியில் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்துட்டு நம்ம எதிர்க்க வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஹெட்லைட்லேருந்து வர ஒளினால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை முக்கியமாக தடுக்கிறதுக்காகவே டிவைடரில் செடி வச்சுருக்காங்க. டிவைடரில் வச்சிருக்க இந்த அரளி செடியை பத்தி இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். இந்த அரளி செடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம கூட வளருமா. அது மட்டும் இல்லாம இந்த அரளி செடிக்கு முக்கியமா நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லையா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரளி செடி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா நீரியம் ஆல்டாண்டர் அப்படின்றது இருக்கா. மணலையும் காற்றையும் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணி அங்க டிராவல் பண்ற மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆக்கிறதுக்காக தான் இந்த செடியை வந்து இந்த டிவைடர்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செடி வந்துட்டு ரொம்பவே பாய்சன். அந்த பாய்சன் இருக்கிறதுனால இந்த செடியை வந்துட்டு சாப்பிடுறதுக்காக கால்நடைகள் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல மோஸ்டா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ வேற ஏதாவது செடி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கால்நடைகள் அதை சாப்பிடுறதுக்காக வருவாங்க உணவுக்காக. ஸோ இந்த அரளி செடியை சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு பாய்சன் அப்படின்றதாலே நிறைய கால்நடைகள் இதை தவிர்த்துருவாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ல இருந்து தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைவேஸ்ல இருக்க இந்த டிவைடர்ல இருக்க செடி அதாவது அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.